ம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உள்விட்ட குருவே அன்பே, வாழ்க வளமுடன். வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்றி அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு திருப்பி தா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருப்பி தா அப்படிங்கிறது ஒரு ஒரு கதை. நம்ம சின்ன வயசுல எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பொன் முட்டையிடும் வாத்து அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு விவசாயி கிட்ட ஒரு வாத்து இருக்கும். அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு கோல்டன் எக், ஒரு பொன் முட்டைய கொடுக்கும். அந்த விவசாயி அந்த பொன் முட்டையை எடுத்து வித்து ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுறான். அப்புறம் அவனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு பேராசை வருது. அந்த பேராசையில இந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டையா கொடுத்துட்டு இருக்குது. பேசாம இதை நம்ம கொன்னுட்டோம்னா இதனுடைய வயிற்றுல இருந்து அத்தனை கோல்டன் எக்கையும் நம்ம எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த வாத்தை அவன் கொன்றுறான். ஒன்று வயிற்றை கிழிச்சு பார்க்கும்போது அந்த வயிற்றுல ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா முடியுது. இந்த கதை நம்ம சின்ன வயதுல எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கதை எனக்கு இப்போ சின்ன வயசுல படிச்சது. இது பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த கதையை சொல்லுவாங்க. இப்ப எனக்கு ரீசெண்டா இந்த கதை எதுல கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மகரிஷியினுடைய தத்துவங்கள், அப்புறம் நான் ஜீவன் வித்யான்னு ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கதை எனக்கு ரொம்ப ரெலவெண்டா கனெக்ட் ஆச்சு. எப்படி கனெக்ட் ஆச்சு, இந்த திருப்பித்தாங்கிற டைட்டில் நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ கொஞ்சம் ஆழமா போகலாம். இப்போ மகரிஷி தான், சமுதாயம், இயற்கை இந்த மூன்றினுடைய இணைப்பில்தான் வாழ்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. இதுல சமுதாயத்தோடு நம்ம எப்படி இணக்கமா ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் தி சொசைட்டி எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை தத்துவங்கள் 12 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயற்கையோடு நம்ம எப்படி தொடர்பு கொண்டு இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை தத்துவங்கள் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அப்ப இயற்கையோடு நம்ம எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆழமான புரிதல் நமக்கு அவசியம் வேண்டும். அந்த விதத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சுத்தவெளி. அந்த இந்த இந்த ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும். அந்த சுத்தவெளியிலிருந்து தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால இறைத்துகள் உண்டாகுது. அப்புறம் இறைத்துகள்கள் கூடி விண் துகள்கள் உண்டாகுது. அப்புறம் விண் துகள்கள் கூடி அடுத்தடுத்த பௌதிக பிரிவுகள் வருது. காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த பௌதிக பிரிவுகள் வருது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒரு மேக்ரோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல 5 பௌதிக பிரிவுகள்னு பிரிச்சுட்டாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி. சயின்ஸ் இதை மைக்ரோ லெவல்ல பிரிக்குது. மைக்ரோ லெவல்ல பிரிச்சு 118 தனிமங்களை
கண்டறிஞ்சிருக்குது. ஸோ இப்படி இந்த பஞ்சபூதங்கள் அல்லது 118 தனிமங்கள், இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டீரியல் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம புரிதலுக்காக நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். பஞ்சபூதங்கள் அல்லது மெட்டீரியல் ஆர்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் அதற்கு அடுத்து பரிணாம வளர்ச்சியில தாவரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஓரறிவு உயிரினங்கள் வருது. அப்புறம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு வரைக்கும் எப்படி வந்திருக்குதுங்கிறத பத்தி மகரிஷி நமக்கு ரொம்ப துல்லியமா, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் ஆர்டர், மெட்டீரியல் ஆர்டருக்கு அப்புறம் தாவரங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் தாவரங்கள். இந்த தாவரங்களை வந்து நம்ம வந்து பிளான்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த தாவரங்களுக்கு அப்புறம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அப்படி போறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒட்டுக்கா அதை வந்து மேக்ரோ லெவல்ல எப்படி சொல்லலாம், கொலாப்ஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விலங்கினங்கள், தாவரங்கள், அடுத்தது விலங்கினங்கள். இதை வந்து அனிமல் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த விலங்கினங்களுக்கு அப்புறம் வர்றது வந்து ஹியூமன் ஆர்டர், மனித இனம், ஹியூமன் ஆர்டர். ஸோ இப்படி 4 ஆர்டர் வந்து இயற்கையில இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்கள், மெட்டீரியல் ஆர்டர். அதுக்கடுத்தது தாவரங்கள், பிளான்ட் ஆர்டர். அதுக்கடுத்தது விலங்கினங்கள், அனிமல் ஆர்டர். அதுக்கடுத்தது மனித இனம், ஹியூமன் ஆர்டர். இப்படி 4 இனங்கள் வந்து 4 ஆர்டர்ஸ் வந்து இயற்கையில இருக்குது. இந்த 4 ஆர்டர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ பிளான்ட்ஸ், அந்த தாவரங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 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 யூனிவர்ஸ்ல, இந்த பிரபஞ்சத்துல வாழ்க்கை எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ், உடன் உறைதல் அல்லது சக வாழ்தல் அல்லது எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் இயற்கையில, இயற்கையாகவே அப்படிதான் இருக்குது. கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிதான் வந்து வாழ்க்கை முறை. நேச்சரனுடைய ஆர்டரே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நேச்சுரல் லா அப்படின்னே வந்து இதைய சொல்லலாம். அதாவது கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று ஒத்து உதவி வாழக்கூடிய வாழ்க்கை முறை. அததான் வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அல்லது சேர்ந்து வாழ்தல், சக வாழ்தல், உடன் உறைதல், இப்படி எல்லாம் வெவ்வேறு பேர்ல அதை நம்ம வந்து சொல்றோம். ஒன்றுக்கு ஒன்று ஒத்து உதவி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இதுல ஃபர்ஸ்ட் வந்தது மெட்டீரியல் ஆர்டர், பஞ்சபூதங்கள். ஒரு தாவரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்குது. கனிமங்கள் இதையெல்லாம் வந்து தாவரங்கள் பஞ்சபூதங்கள்ல இருந்து எடுத்துக்குது. மண்ணில இருந்து, நீர்ல இருந்து, சூரிய ஒளியிலிருந்து, காற்றிலிருந்து, நெருப்பிலிருந்து, ஆகாயத்திலிருந்து தனக்கு தேவையான எல்லா வளங்களையும் தாவரங்கள் எடுத்துக்குது. அப்போ ஹையர் ஆர்டர்ங்கிறது வந்து பஞ்சபூதம். லோயர் ஆர்டர்ங்கிறது வந்து தாவரம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்தது ஹையர் ஆர்டர், அதுக்கு அடுத்து வந்தது வந்து லோயர் ஆர்டர். இப்போ இந்த ஹையர் ஆர்டர் வந்து லோயர் ஆர்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, உபயோகமாக இருக்குது. இந்த இந்த பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா தாவரங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ தாவரங்கள் வாழணும் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய உதவி கொண்டுதான் இந்த தாவரங்கள் வந்து வாழ முடியும். அப்போ அங்கிருந்து தனக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த தாவரங்கள் எடுத்துக்குது, கனிம வளங்கள் எல்லாத்தையும். அப்படி எடுத்துக்கக்கூடிய இந்த தாவரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தாவரம் வளர்ந்து அதுல இருந்து ஒரு இலை வந்து முதிர்ந்து பழுத்து கீழே தானாவே வந்து உதிருது.
அப்படி உதிரக்கூடிய இந்த இலை அந்த மண்ணுக்கு வளம் சேர்க்குதா இல்லையா? ஒரு தாவரத்திலிருந்து உதிரக்கூடிய அந்த இலை மண்ணுக்கு வளம் சேர்க்கிறது. இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இதைய சொல்லுவாங்க. பரஸ்பர ஒரு ஒரு உறவு முறை, பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று உதவி கொள்ளக்கூடிய ஒரு உறவு முறை அங்கே நிலவுகிறது. இதுதான் இயற்கையினுடைய ஒரு ஆர்டர். இயற்கையினுடைய ஒரு நேச்சுரல் லாவே வந்து இப்படிதான் இருக்குது. பரஸ்பரம் உதவி, ஒத்து உதவி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்ப தாவரம் வந்து மண்ணிலிருந்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது. அதுக்கு பதிலா அந்த மண்ணுக்கு தேவையான வளத்தை, மண்ணினுடைய வளத்தை இது அதிகரிக்கிறது. தாவரம் ரிட்டர்ன் கொடுக்குது. மெட்டீரியல் ஆர்டர் வந்து பிளான்ட் ஆர்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த பிளான்ட் ஆர்டர் வந்து மெட்டீரியல் ஆர்டருக்கு காம்ப்ளிமெண்டா இருக்குது. இந்த விதத்துல அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து உதவி வாழுகின்றன. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஆர்டர்ல இருந்து அனிமல் ஆர்டர் வருது. இந்த இந்த அனிமல் ஆர்டருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் உதவியா இருக்குது. விலங்கினங்களுக்கும் பஞ்சபூதங்கள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த விலங்கினங்களுக்கு தாவர இனமும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ விலங்கினங்கள் பஞ்சபூதங்கள்ல இருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறது. அதே போல தாவரங்கள்ல இருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறது. அப்படி எடுத்துக்கிட்டு இந்த விலங்கினங்கள் தாவரங்களுக்கும் தேவையானதை திருப்பி கொடுக்கிறது. தாவரத்தினுடைய வாழ்க்கையை இந்த விலங்கினம் வளப்படுத்துகிறது. அதே போல இந்த பஞ்சபூதங்களுடைய இதை வந்து இது வளப்படுத்துது. விலங்கினங்கள் இப்போ ஒரு விலங்கு, ஒரு மாடு, அது சாணி போடுது. சாணி போடும்போது அந்த மண் வந்து வளப்படுகிறது. அந்த மாடினுடைய யூரின், அந்த மூத்திரம், அதுவுமே வந்து மண்ணை வளப்படுத்துகிறது. அந்த அந்த மண் வளப்படுறதன் மூலமா அதுல வளரக்கூடிய தாவரம் நல்லா செழித்து வளருது. ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைகளுக்குள்ள வந்து ஒரு ஒரு பரஸ்பர ஒத்து உதவி வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து அங்க காணப்படுது. ஸோ தாவரம் வந்து விலங்கினத்துக்கு உதவி செய்து, விலங்கினம் வந்து தாவரத்துக்கு உதவி செய்யுது. இது தாவரம் வந்து விலங்கினத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. விலங்கினம் வந்து தாவரத்தினுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறது. அதே மாதிரி அஹ், அஹ், பஞ்சபூதங்கள் வந்து தாவரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. தாவரங்கள் வந்து பஞ்சபூதத்தை வளப்படுத்துகிறது. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இதைத்தான் வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாம. இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஹியூமன் ஆர்டர் இருக்குது இல்லையா, மனித இனம். இந்த மனித இனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த சுழற்சி வந்து தடுக்கப்படுது. இந்த சுழற்சியில ஒரு ஒரு முறிவு யார் ஏற்படுத்துறது அப்படின்னா இந்த மனிதன். இந்த மனிதன் வந்து பஞ்சபூதங்கள்ல இருந்து தனக்கு தேவையான வளங்களை எடுத்துக்கொள்கிறான். நீரை எடுத்துக்கிறான், காற்றை எடுத்துக்கிறான், பெட்ரோலியம், வேற கனிம வளங்கள், இரும்பு, தங்கம், இந்த மாதிரி எல்லா கனிம வளங்களையும் பஞ்சபூதங்கள்ல இருந்து அவன் எடுத்துக்கொள்கிறான். அதே மாதிரி தாவரங்கள் இருந்தும் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். அதே மாதிரி விலங்குகள் இருந்தும் தனக்கு தேவையானவற்றை மனிதன் எடுத்துக்கொள்கிறான். இப்படி எடுத்துக்கொள்ளுகிற இந்த மனிதன் அந்த கோ எக்ஸிஸ்டன்சியலிசம் என்று சொல்லக்கூடிய ஒத்து உதவி, ஒன்றுக்கொன்று ஒத்து உதவி, ஒன்றை ஒன்று வளப்படுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த சங்கிலியை அறுத்தெறிகிறான். இவனுடைய இவனுடைய டிரான்சாக்சன் எல்லாமே வந்து ஒன் சைடா இருக்கு. இவன் வந்து வளங்களை அங்கிருந்து எடுத்துக்கிறான். ஆனா அவைகளுக்கு மீண்டும் திருப்பி கொடுப்பதில்லை. அப்போ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்க ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை அப்படிங்கிறது வருமா வராது?
இப்போ மனிதனுடைய எக்ஸ்கிரீட்டா, மனிதனுடைய ஃபீக்கல் மேட்டர், மனிதனுடைய அந்த மலம், அது வந்து இப்போ லேட்டஸ்டா நம்ம வந்து டாய்லெட் கட்டி சிமெண்ட் தொட்டியில விடுறோம். அந்த சிமெண்ட் தொட்டிக்கும் மண்ணுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. அது அந்த அந்த எக்ஸ்கிரீட்டா மண்ணை வளப்படுத்துவதில்ல. அவனுடைய யூரினும் சிமெண்ட் தொட்டிக்குள்ள தான் போகுது. அதுவும் வந்து மண்ணை வளப்படுத்துவதில்ல. அவன் அவன் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் இந்த மாதிரியான எல்லா பொருட்களும் அவன் தூக்கி மண்ணுல போட்டான் அப்படின்னா, அது மக்கி போய் மீண்டும் மண்ணை வளப்படுத்துதா அப்படின்னு கேட்டா, அங்கேயும் அந்த செயின் வந்து அ கட் ஆயிடுது. அது மண்ணை வளப்படுத்துவது இல்ல. அவன் கட்டுகிற இந்த சிமெண்ட் கெமிக்கல் போட்டு கட்டுகிற அந்த வீடு, அவன் உபயோகிக்கிற இந்த சோப்பு, இந்த மாதிரியான எந்த விஷயமுமே மீண்டும் பஞ்சபூதங்களுக்கு, விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு திரும்பிச் சென்று, அவைகளுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறதா? என்று ஒரு கேள்வியை நம்ம வச்சு, எந்தெந்த மூலையில போய் நம்ம எந்தெந்த கோணத்துல இருந்து நம்ம சிந்திச்சு பார்த்தாலும், ஆ இவன் வந்து எடுத்துக்கொள்பவனாக மட்டுமே இருக்கிறானே ஒழிய, திருப்பித் தருபவனாக ஒருபோதும் இருப்பதில்லை. அப்படியே திருப்பி தந்தாலும் ரொம்ப குறைவான ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்து அவன் திருப்பி குடுக்குறான். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல, இயற்கையினுடைய வளங்கள் எல்லாமே வந்து முற்றிலுமாக மனிதனால வந்து அழிக்கப்பட்டுரும். ஏன்னா, அங்க கோ எக்ஸிஸ்டன்ஸ் நடக்கணும். ஒண்ணுலருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு இப்போ மகரிஷி சமுதாயத்துல வந்து கடமை அப்படிங்கிறாரு. ஐவகை கடமைகள் சொல்றாரு. தான், சுற்றம், ஊர், உலகம் இப்படி அந்த ஐவகை கடமைகள மகரிஷி சொல்றாங்க. அப்படி அதே மாரி இயற்கை கிட்டயும் நமக்கு ஒரு கடமை இருக்குது. இயற்கை கிட்ட இருந்து நம்ம வந்து வளங்களை பெற்றுக்கொண்டே இருந்துவிட்டு, அந்த இயற்கையை வளப்படுத்துறதுக்கு நம்ம பங்களிப்பாக நம்ம எதையுமே செய்யல அப்படிங்கிற பட்சத்துல, அது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இம்பேலன்ஸ ஒரு ஒரு அ இம்பேலன்ஸ் ஒரு சமநிலை இல்லாத ஒரு தன்மையை இயற்கைக்கு கொடுக்குது. அந்த சமநிலை இல்லாத தன்மையை இயற்கைக்கு கொடுக்கும்போது, இயற்கை தன்னை சமநிலைப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு ஆட்டத்த பண்ணும். ஒரு நிலநடுக்கம், ஒரு சுனாமி, ஒரு இயற்கை சீற்றம், மழை, சூறாவளி, பெருங்காற்று இந்த மாரி ஏதாவது ஒண்ணு தன்னை சமப்படுத்திக்கிறதுக்காக பண்ணும்போது, அது மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை தருகிறது. அப்படி ஒரு பேரழிவை தரும்போது, இந்த மனிதன் வந்து அங்கங்க பேனர் வைக்கிறான். "ஏ சுனாமியே! ஏ இரக்கமற்ற அரக்கனே!" அப்படியெல்லாம் வந்து பேனர் வச்சு, அந்த இயற்கையை நம்ம வந்து திட்டுறோம். ஆனா, அந்த மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ் வர்றதுக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதுல இருக்கோம். இப்போ பெட்ரோலியம் கம்ப்ளீட்டா சுரண்டி அதுல இருக்கிற ஆயில எடுத்துக்கிட்டே இருக்கோம். இததான் வந்து நான் அந்த அந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணேன். இந்த மாரி எல்லா வளங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வேணும். நான் செழிப்பா இருக்கணும். என்னுடைய தலைமுறைகள் செழிப்பா இருக்கணும். 7 தலைமுறைகள் செழிப்பா இருக்கணும். அப்படின்னு சொல்லி, நம்ம என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே 7 தலைமுறைக்கு நான் வந்து சொத்து சேர்த்து அதுகள பாதுகாப்பா வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த இயற்கை வளங்களை சுரண்டி இப்படி பண்றதுனால, அந்த தலைமுறை நல்லா இருக்க போறதில்லங்கிறது எனக்கு புரியல. அப்போ நம்ம நம்ம இயற்கை வளங்களை பயன்படுத்துறதுல ஒரு நிதானம் வேணும். நான் இயற்கை வளங்களை பயன்படுத்திக்கிட்டு, நான் வந்து அதுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு கடமையும் எனக்கு இருக்குது. நான் எங்கெங்க இருந்தெல்லாம் வளங்களை எடுக்கிறேனோ, அதுக்கு மீண்டும் வளம் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்வும், ஒரு கடமையும் நமக்குள்ள இருக்குதுங்கிறத நம்ம ஆழமா சிந்திச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய உச்சகட்ட தருணத்துல இருக்கோம். ஏன்னா, ரொம்ப உச்சகட்டமா போய் குளோபல் வார்மிங் இந்த மாதிரியான பல்வேறு அ சூழ்நிலை வந்து இங்க வந்துகிட்டு இருக்குது. நம்ம வந்து நம்முடைய பொறுப்பையும், கடமையையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு டயத்துல நம்ம வந்து
இருக்கிறோம். இப்பயும் நாம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை எனில், நம்ம ஒரு விஷயம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம தான் நமக்கு முன்னால இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ நம்பி இருக்கிறோம். நம்ம விலங்கினங்களை நம்பி இருக்கிறோம். நம்ம தாவர இனங்களை நம்பி இருக்கிறோம். நம்ம பஞ்சபூதங்களை நம்பி இருக்கிறோம். அ நம்ம இல்லாமயும் அது இந்த பூமியில இருந்திருக்குது. மனித குலம் தோன்றுவதற்கு முன்பும் விலங்கினங்கள், தாவர இனங்கள், பஞ்சபூதங்கள் இதெல்லாம் அந்த பூமியில இருந்திருக்கு. ஆக அவைகளுக்கு நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனா, நமக்கு அவைகள் வளமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது. இந்த 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 இன்டர்லிங்க நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அது எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப எல்லாமே நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய அணுகுண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள பயன்படுத்தி இந்த பூமியை எத்தனையோ முறை அழிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில நம்ம வெற்றி கண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் இந்த பூமிய நம்ம அந்த அணுகுண்டுகளை பயன்படுத்தி நம்ம அழிச்சோம் அப்படின்னா, இங்க என்ன ஆயிடும்? மனித குலம் இருக்காது, விலங்கினங்கள் இருக்காது, தாவர இனங்கள் இருக்காது. ஆனா, அந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருந்தாலும் இருக்கும். பஞ்சபூதங்கள் எதுவும் ஆகாது. எல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களா மறுபடியும் அ மாறிரும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுகிட்டு, நாம தான் அதை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதை அதற்கு வளம் சேர்ப்பதற்குரிய வேலைகளை நம்ம செய்யணும். அதனுடைய வளங்களை அ ரொம்ப சுரண்ட கூடாது. நம்முடைய தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு, ஒரு மரத்த வெட்டி நம்ம நமக்கு வீட்டுக்கு தேவையான கதவுகள், ஜன்னல்கள் இதெல்லாம் செய்றோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 மரங்களை நம்ம அங்க பிளான் பண்ணணும். இந்த முறையில இயற்கைய புரிஞ்சுகிட்டு, நம்ம அதுக்கு திருப்பி திருப்பி குடுக்கணும். அப்படி திருப்பி தா அப்படிங்கிறது அதுதான். அந்த திருப்பி திருப்பி குடுக்கும்போது தான் அவை வளமடையும். நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்க முடியும். ஸோ இந்த இன்டர்லிங்க ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த திருப்பி தா அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் நான் வச்சு அதுல செஞ்சு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்னும் ஆழமா இதுல பல விஷயங்கள சிந்திக்கலாம். பல உதாரணங்கள சொல்லலாம். இப்போ உதாரணமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய பாடிய நம்ம புதைச்சு மண்ணுக்கு வளம் சேர்க்கிறது இல்ல. சரி எரிச்சா கூட அந்த சாம்பல் ஏதோ ஒரு விதத்துல மண்ணுக்கு அ வளம் சேர்க்கும். பழைய முறையில விறகு வச்சு எரிக்கும்போது அது வளம் சேர்க்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் கிரிமட்டோரியத்துல கொண்டு போய் நம்முடைய பாடிய எரிக்கிறோம். அது எல்லாமே அங்கேயே அ கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன சொம்புல போட்டு நமக்கு தராங்க. ஸோ அது பெரிய அளவுல இந்த இந்த பஞ்சபூதத்துக்கு வளம் சேர்க்கிறது இல்ல. ஸோ இப்படி எல்லா விதத்திலயும் அ நம்மளுடைய செயல்கள் இயற்கையை வளப்படுத்துறத நாமளே போய் தடுத்து நிறுத்திட்டோம். எந்த விதத்திலயும் நம்முடைய நம்முடைய ஒரு மலம் கூட போய் இயற்கைய வளப்படுத்திறக் கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆ இதனால என்ன ஆகும்? இதனுடைய விளைவுகள் என்ன? அப்படின்னு மகரிஷி சொல்றாரு இல்லையா? "விளைவறிந்த அ விழிப்புணர்வு வேணும்." அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த விளைவறிந்த விழிப்புணர்வோட நம்ம ஒரு பொறுப்புணர்வோட நடந்துக்கும்போது தான் நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன நம்ம அமைதியாகவும், அற்புதமாகவும் வைத்துக் கொள்ள முடியும் என்கிற பொறுப்புணர்வு நமக்கு வரணும். நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள பத்தின ஒரு அவேர்னஸ். சோப்பு அப்படின்னா, சோப்புல என்னென்ன போட்டிருக்காங்க? அத நான் உடம்புல போட்டுக்கிறனால உடம்புக்கு என்ன கேடு? அந்த சோப்பு போட்டு குளிக்கும்போது அது மண்ணுக்கு போச்சு அப்படின்னா, அதனால மண் வளம் எப்படி பாதிக்கப்படுது? நான் உபயோகிக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இந்த மண் வளத்தை, இந்த என்விரான்மென்ட்டை எப்படி பாதிக்குது? நான் உபயோகிக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அத ப்ராப்பரா பயன்படுத்தாம பிளாஸ்டிக் தப்புன்னு சொல்ல வரல. அத ப்ராப்பரா எப்படி பயன்படுத்தணும்? அத நீண்ட காலத்து பயன்பாட்டுக்கு எப்படி வச்சுக்கணும்? யூஸ் பண்ணிட்டு உடனே தூக்கி போடாம, எப்படி அத நீண்ட கால பயன்பாட்டுக்கு
அதை நம்ம வச்சுக்கணும். அதை எப்படி ரீசைக்கிளிங் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வந்து பெட்ரோல் வந்து காற்றை மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இ வெஹிக்கிள் வந்திருக்கு. இந்த இ வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய பேட்டரி, அதுல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரசாயன பொருட்கள், அதை எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. இ வேஸ்ட் வந்து ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு ஆறையும் கடலையும் ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக நம்முடைய செயல்கள் வளங்களை பறித்துக் கொள்வதாக இருக்கிறதே ஒழிய வளங்களை திருப்பி தர்றதுல, அந்த வளங்களை உயர்த்துவதுல நம்முடைய செயல்பாடுகள் எதுவும் இல்ல. அதனுடைய விளைவுகளை ஏற்கனவே நம்ம வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் இன்றைக்கு பெயர் தெரியாத புது புது நோய்கள்லாம் வந்து மனிதனுக்கு வந்துகிட்டு இருக்கு. மனிதனுடைய மனதுல வந்து அமைதி இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கூர்ந்து பார்த்து நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வை கொண்டு வந்து இயற்கையோட எப்படி நம்ம வந்து டீல் பண்ணணும், இயற்கைக்கு நம்ம எப்படி வளம் சேர்க்க முடியும் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உச்சகட்ட தருணத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அர்ஜென்சி, அந்த அவசர தேவையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த உரையை நிறைவு செய்திருக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிந்திக்க வைக்க ஒரு நிலைமையில இருக்குது. மனிதன் வந்து இறைவனுறு பெறுவதற்காக வந்துட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. பஞ்சபூதங்கள் வருது, தாவரம் வருது, அதுல இருந்து அப்படியே விலங்கினங்கள் வருது. எல்லாமே வந்து ஒன்று சார்ந்தாலும் ஒன்றுக்கொன்று ஒத்து உதவி இருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம ஐயாவோட உரையில ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம். பஞ்சபூதங்கள் அதுல இருந்து அதை எடுத்து தாவரம் வந்தா கூட அந்த இலை உதிர்ந்தா திருப்பி அந்த மண்ணுக்கு வளம் சேர்க்குது. அதே மாதிரி ஒரு விலங்கினத்தோட சாணமோ அந்த இதோ எதுனாலும் அது திருப்பி மண்ணுக்கு வளம் கொடுக்குது. ஆனா மனிதனோடதுல வந்து எல்லாமே கெமிக்கல் ஆயிருச்சு. நாம வந்து எல்லாம் எடுக்கிறோம். பஞ்சபூதம் இல்லாம நம்மளால வாழ முடியாது, தாவரம் இல்லாம வாழ முடியாது, விலங்கினத்துல இருந்து பால் எல்லாம் எடுத்து யூஸ் பண்றோம். ஆனா எல்லாம் எடுத்தாலும் திருப்பி என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசைக்ளிங் ஒண்ணுமே நம்ம செய்யலை அப்படிங்கிற ஒரு உரை வந்து அப்படியே ஆழமா மனசுல பதியுது. அதாவது இயற்கையான சோப்பு இல்லை, இயற்கையா எல்லாமே செயற்கை. இன்னும் நம்ம வளத்தை வேற பறிச்சுட்டு இருக்கிறோம்ன்றது ஐயா ஆழமா கொடுத்தாங்க. பெட்ரோல் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். போர் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆழம் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிலத்துல இருந்து நீர் எடுக்கிறது எல்லாமே எடுக்கிறோம், திருப்பி கொடுக்கல. அதுவும் ஐயா சொன்ன மாதிரி நம்மளோட மலை ஜலம் எல்லாமே அது டேங்க் இது கட்டி பண்றோம். மின்மயானத்துல இருக்கிறோம். வள்ளலார் கொள்கைப்படி கூட உடலை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி எரித்தா கூட அந்த எருகெல்லாம் விறகெல்லாம் வச்சு அது இயற்கை முறையில பண்ணும்போது கூட அது மக்கி மண்ணுக்கு உரமா போகும். அதுவும் இல்லை, மின் மயானத்துக்கு போயிட்டோம். நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மனிதன் அறிவுல உயர்றான், விஞ்ஞானத்துல உயர்றான் அப்படின்னு நினைக்கும் போது ஆனா உண்மையிலே பார்த்தா ரொம்ப கீழ்நிலையில தான் போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த நோய்கள் அதிகமா வருது அப்படிங்கிறத ஐயா நீங்க ரொம்ப ஆழமா எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த உரை வந்து திருப்பி திருப்பி கேட்க வேண்டிய உரை. அப்ப நம்ம முன்னணியும் இயற்கை குளியல் பொடி, இயற்கை பல்பொடி, இயற்கையில எல்லாம் செய்யறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போதுதான் திருப்பி நம்ம இந்த இந்த கேன் வாட்டர் யூஸ் பண்றது எல்லாமே இப்போ லைஃப்ல வந்து இயற்கையை தாண்டிய ஒரு நிலைக்கு போய் திருப்பி நம்ம என்ன கொடுக்குறோம், பஞ்சபூதங்களுக்கு என்ன கொடுக்குறோம், விலங்கினங்களுக்கு தாவரத்துக்கு ஒண்ணுமே நம்ம கொடுக்கல. நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேங்கிறத விட நம்ம வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத உலகத்தை தான் கொடுத்துட்டு போறோம். இயற்கையா காலத்துல மழை பெய்ய மாட்டேங்குது, இதனால அப்பப்ப எல்லாமே மாறுதலா நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்தோம்னா இந்த சிந்தனை எல்லாருக்குள்ளேயும் போச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். இவ்வளவு சிறப்பாக இந்த சிந்தனை விடுத்த ஐயா அவங்கள நம்ம எல்லாருமே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கோம். துரியத்துக்கு வந்துடலாம். மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. திருப்பித்தா ஐயா என்ன சொல்ல போறாங்க திருப்பித்தா அப்படின்னு பார்த்தா அது உண்மையிலே ரொம்ப நமக்கு வேல்யூவா இருந்தது. இறை ஆசிரியர் குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன்.
ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது சம்பந்தமா நீங்க ஐயா கிட்ட என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் ஐயா அதுக்கு கொடுக்குற விளக்கம் நம்ம லைஃப்ல மாற்றம் கொடுக்கும். அதனால இனி நம்ம மாறலாம். நாமளாவது இதுக்கு ஒரு இறை ஆசிரியர்களாவது இதுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா வரலாம். அதனால என்னெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எதை எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஐயாட்ட ஹேண்டில் பண்ணலாம். ரேகாமா அறிவிப்புகள் கொடுத்துட்டு கேள்வி பதிலுக்குள்ள போலாம். ரேகாமா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அறிவிப்புகள் 8:30 மணிக்கு தற்சோதனை இருக்குது. இறைமதன் ஐயாவோட தற்சோதனை இருக்கு. அதில் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணிக்கு எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடக்கும். 9 மணிக்கும் 3 மணிக்கும் சிறப்பு தவங்கள் இருக்கு. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க நாளைக்கு தை அமாவாசை அப்படிங்கிறதுனால நமக்கு தவங்கள் சிறப்பா இருக்கு. அதை சொல்லிடுங்க. ஏற்கனவே மௌனத்துல நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இறை சாதனை மார்க் ஆன்லைன்லயும் ஆனந்த யோகா நிலையத்திலையும். மற்றவங்க இந்த தவங்கள்லயாவது கலந்துட்டு கிடைக்கிற நேரத்துல மௌனம் இருக்கலாம். சிறப்பான நாள். ஆமாம், வாழ்க வளமுடன். அதனால எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் மௌனத்திலே இருந்து அந்த இறைநிலையை பெறலாமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குது ஐயா, கேக்குதுங்களா? ஆமாங்க. முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இயற்கை ஆல்வரர் அவர் MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அவங்கெல்லாம் இந்த ஃபுட்டு செயினை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தாங்க ஐயா. நாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நாங்க ட்ரைனிங் எடுத்தது. அந்த ஃபுட்டு செயினே அப்படிதான் இருக்கும். பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை சார்ந்து ஒவ்வொன்னா சார்ந்து வரும். அதை அப்பயே எடுத்து அவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுல ஒவ்வொரு கோயில்லையும் உள்ள அந்த என்ன சொல்றது மரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட கோயில்கள்ல குறிப்பிட்ட மரங்கள் இருக்கும். அதையாவது நீங்க அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, இப்ப ஞாபகத்துல வரல. அந்த மரங்களையாவது டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவர் இருந்தப்ப நிறைய பண்ணாங்க ஐயா. அது ரொம்ப நாள் ஆச்சு, இது எடுக்க ஆரம்பிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரிதான் சொல்லுவாங்களே, ஒரு பட்டாம்பூச்சியின் படபடப்புக்கும் சுனாமிக்குமே தொடர்பு இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிதான் யோசிக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம இயற்கையில அப்படிதான் இருக்கும். இடையில இருந்து இப்ப தேனி இல்லாட்டி நம்ம எல்லாம் அடுத்து மகரந்த சேர்க்கைன்ற ஒரு விஷயமே இருக்காது. நிறைய ஒரு இதுல நம்ம அதே மாதிரி அவங்க சொன்னது இந்த என்னது புல்தரைகள்ல அந்த ஏதோ ஒரு வெட்டுப்பூச்சியோ என்னமோ ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அங்க புல்தரைகளே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி நிறைய இயற்கை ஆர்வலர்கள் இதுக்குள்ள இருந்தாங்க. ஆரம்பத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. நம்ம தான் அதுல காதல நிறையவே வாங்கிக்கிற மாட்டேங்கிறோம். இப்ப நம்ம இதுல கொஞ்சம் மினிமலிசம்ன்ற ஒரு வேர்டு நிறைய வருதுங்கய்யா. பொருட்கள் இப்ப ஒரு செல்போன் உற்பத்தி பண்றது ஒரு பொருளாதான் நமக்கு பாக்குறோம். அது உற்பத்தி பண்ணி வர்றதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி செலவாகுது, எவ்வளவு கரண்ட் செலவாகுது, எவ்வளவு மேன் பவர் வேஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால்குலேஷன் போட்டு அதை ஃபுல்லா நம்ம அங்கிருந்து தானே எடுக்கிறோம். நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு விட பிள்ளைங்க அப்படியே செல்லை யூஸ் பண்ணிட்டு டேமேஜ் ஆதா தூக்கி போட்டு போயிருதுங்க, வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மினிமலிசம்ன்ற ஒரு வார்த்தை, ஒரு கிளாத்தோ நம்மளால கொஞ்சம் ஆழ்ந்து யூஸ் பண்ணோம்னா அந்த மினிமலிசத்தை முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு பொருளும் தன்னுக்குள்ள எத்தனை விஷயங்களை மேன் பவரு, வாட்டரு, அந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ்ல எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி எங்க பிள்ளைங்களுக்குமே சொல்லுவோம், ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, ஒரு கரண்ட்னா கூட காசு இருக்கு, கரண்ட் காசு வாங்குறேன் நான் அதனால கரண்ட செலவழிக்கிறேன்னு பண்ணாதீங்கப்பா. இது கடைசியில உங்க தலைமுறைக்கு தான் அது இல்லாம போகும். கரண்டா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்க ஒவ்வொரு விஷயத்துலயுமே நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுங்க. தண்ணி ஆகட்டும், இப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தலைமுறைக்கு குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன். நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட நல்ல USA மாதிரி கண்ட்ரீஸ்ல கூட அதை ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்கா ஸ்கூல்ல இருந்தே கூட கொண்டு வராங்க சார். அதுதான் தெரியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே ஸ்கூல்ல சைல்டுல இருந்து கொண்டு போயிட்டோம்னு வைங்களேன். இப்ப எப்படி ஒரு சாப்பிட்ற உணவு முறை இப்படி சாப்பிடணும், இப்படி உட்கார்ந்து இப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் கோயிங்ல இருந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கான வழிகள்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப இதுல ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு.
நீங்க இந்த விஷயங்களை எடுத்து சொன்னதுல ரொம்ப நன்றிங்கய்யா. பழைய மலரும் நினைவுகள் மாதிரி நாங்க கொஞ்சம் பயோடைவர்சிட்டியில இருந்ததுனால அந்த ஞாபகம் ஆஹ் வந்துச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. பரவாயில்லை. வாழ்க அதான் வளமுடன்யா. வாழ்க்கை அருமையான புரிதல்ல இருக்கீங்க நீங்க. அவங்க தொகுத்து சொன்னவங்களும் ரொம்ப அழகா அதை தொகுத்து சொன்னாங்க. அவங்களுடைய புரிதலும் நல்லா ஆழமா இருந்துச்சு. உங்களுடைய புரிதல் ரொம்ப ஆழமான ஒரு புரிதல்ல இருக்கீங்க. இதுக்கு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு முறை வந்து இந்தியாவில் பஞ்சம் வந்தது. அப்படி பஞ்சம் வந்ததுக்கு காரணம் வந்து தவளை ஏற்றுமதி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. தவளை ஏற்றுமதிக்கும், தவளைனா ஃப்ராக், அந்த ஃப்ராக் அமெரிக்கர்கள் வந்து ஃப்ராக் சூப் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி பிடிச்சி ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. நிறைய பணம் வருது அப்படிங்கிறது. அப்போ பஞ்சம் வந்ததுக்கும் இந்த ஃப்ராக் ஏற்றுமதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, பயிரினங்களை அழிக்கக்கூடிய பூச்சி இனங்களை பிடிச்சு சாப்பிட்றது தான் அந்த தவளைக்கு இயற்கை கொடுத்துருக்கிற வேலை. தவளையினுடைய எண்ணிக்கை குறைஞ்ச உடனே பூச்சி இனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி பயிரினங்கள் அழிக்கப்பட்டது. அதன் விளைவாக பஞ்சம் வந்தது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த லிங்க் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வெறிநாய்க்கடி நோய் வந்து அதிகமாச்சு. ஹைட்ரோஃபோபியா சொல்லக்கூடிய வெறிநாய்க்கடி நோய். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு வகையான கழுகு இனங்களை மனிதன் வேட்டையாடி அழிச்சது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கழுகு இனங்கள் அழிக்கப்பட்டதுக்கும் வெறிநாய்க்கடி நோய் அதிகமானதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, இந்த வெறிநாய்கள்லாம் வந்து இறந்து ரோட்ல கிடக்குது. அந்த வெறிநாய் தான் இறந்துருமே ஒழிய அந்த ஹைட்ரோஃபோபியாங்கிற அந்த வைரஸ் வந்து அதுல ஆக்டிவா தான் இருக்கும். அந்த அந்த இறந்து போன அந்த உடலை திங்கக்கூடிய பணியை அந்த கழுகு செய்யுது. அந்த கழுகுக்கு அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து ஒன்றும் பண்ணாது. அந்த அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பை இயற்கை அதுக்கு கொடுத்துருக்குது. அந்த கழுகு இனங்கள் வேட்டையாடப்பட்டதுனால, அந்த உடலை சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லாததுனால, அந்த வழியா போகக்கூடிய மற்ற விலங்குகள், மனிதர்களுக்கு அந்த ரேபிஸ் வைரஸ் தொத்தி அந்த நோய் வந்து அதிகமாச்சு அந்த காலகட்டத்துல. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகி, ஒன்றுக்கு ஒன்று ஒத்து உதவி, சிலர்கிட்ட இருந்து உதவியை எடுத்துக்கொள்கிறது. அதுக்கு பதிலா வந்து அதை வந்து வளப்படுத்துது. இந்த மாதிரியான முறையில இந்த வாழ்க்கை முறை இங்க அமைஞ்சிருக்குதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இத வந்து நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஒரு பொறுப்புணர்வா நடந்துக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த செல்போன் உதாரணம் ரொம்ப ஒரு அற்புதமான உதாரணம். டிசைன் அப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி. அது ஒரு சதித்திட்டம். நீங்க ஒரு ஃபோன வாங்குனீங்க அப்படின்னா, அந்த ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அ இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன்ல வந்து பேட்டரி கூட மாத்த முடியாத அளவுக்கு, ஒரு 2 வருடங்கள், 3 வருடங்களுக்கு முன்னாடி பேட்டரி தனியா இருக்கும். நீங்க பின்னாடி பிரிச்சு பேட்டரிய வந்து தனியா மாத்திக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய அந்த ஃபோன்ல எல்லாம் வந்து பேட்டரி இன்டகிரேட்டட் பேட்டரி தனியா பிரிச்சு எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாமே கன்சீல்டா சீல் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் வாங்குறேன் நான் இன்னைக்கு அது லேட்டஸ்ட் ஃபோனா இருக்குது. இன்னொரு 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி புது ஃபோன் வந்துருது. அப்போ என்னுடைய நண்பன் ஒருத்தன் புது ஃபோன் வச்சிருக்கிறான். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது ஸ்டேட்டஸ் பிரச்சனையா மாறிடுது. இந்த ஃபோனை வச்சிருக்கிறதுனால நான் வந்து தாழ்வா உணர்றேன். சமுதாயத்துல ரொம்ப தாழ்மையா நான் வந்து உணர்றேன். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ள வந்து டெவலப் ஆயிருது. ஏன்னா என்னுடைய நண்பன் வந்து ஒரு அற்புதமான ஃபோன் வச்சிருக்கிறான். நான் என்னுடைய மாடல் வந்து ரொம்ப அவுடேட்டட் மாடலா இருக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு கௌரவ பிரச்சனை, ஒரு ஸ்டேட்டஸ் பிரச்சனையா வந்து மாறுது. அதனால நான் வந்து அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு இன்னொரு புது ஃபோன் நான் வந்து வாங்குறேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் அப்சலசன்ஸ்ன்னு சொல்லி பழைய மாடல் ஃபோன்கள்ல, பழைய மாடல் கம்ப்யூட்டர்கள்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு மெமரி சிப் போயிடுச்சு அப்படின்னா, நீங்க அந்த மெமரி சிப்ப மாத்த முடியாது. அது ஏன்னா அந்த மெமரி சிப் வந்து புரொடக்ஷன்லயே இல்ல. அது கிடைக்காது. அப்போ நீங்க வந்து டோட்டலா வந்து கம்ப்யூட்டரையே வந்து மாத்தி ஆகணும். இத வந்து டிசைன் அப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா நம்மளை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள புகுத்தி நம்மளுடைய மாடலை வந்து அவங்க மாற்ற வைக்கிறாங்க. இதுலலாம் வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்குதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை மேக்சிமம் அதனுடைய மேக்சிமத்துக்கு நம்ம வந்து அதைய யூஸ் பண்ணி பழகணும். துணி அதுவும் அதே மாதிரி தான். எடுத்து வந்து ஒரு 4 தடவை 5 தடவை போடுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேசா சேல் ஆச்சுன்னா அந்த அந்த காலத்துலலாம் வந்து மறுபடியும் தைச்சு தைச்சு போட்டுக்கக்கூடிய பழக்க வழக்கம் நம்முடைய குழந்தை பருவத்திலேயே இருக்குது. நானே வந்து எத்தனையோ ட்ரௌசரா தைச்சு தைச்சு போட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வருது. அதனால அந்த பொருளை மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம வரணும். அதே மாதிரி இயற்கை நீங்க சொன்ன மாதிரி அந்த இயற்கையான பல்பொடி, இயற்கையான சோப்பு, மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய சோப்பு, மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு பேஸ்ட் நம்ம பல் விளக்கிட்டு துப்புனோம் அப்படின்னா அது மண்ணுக்கு வளம் சேர்க்குதான்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் கொன்றுது. ஏன்னா அது பூரா அத்தனை கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்லாம் அதுல இருக்கு. ஸோ அப்போ மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய அந்த பட்பொடி அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கூர்ந்து இப்போ நம்மாழ்வாரனுடைய வானகம் அந்த இதுக்கு கரூர் பக்கத்துல இருக்கு. அங்க போனோம் அப்படின்னா அவர் வந்து பயோ டாய்லெட் வச்சிருப்பாரு. நம்ம 2 கல்லு மாதிரி இருக்கும். அதுல உட்காந்து மண்ணுல போயிட்டு ஒரு கை மண்ணு மரத்தூள் அதெல்லாம் இருக்கும். ஒரு கை மண்ணு மரத்தூள் அள்ளி அதுல நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ அது வந்து மண்ணுக்கு அது வளம் சேர்க்கும். அந்த மாதிரி பயோ டாய்லெட் அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம போகலைன்னாலும் நமக்கு சின்ன சின்ன அளவுல நம்ம எந்த விதத்துல இந்த இயற்கைக்கு வளம் சேர்க்க முடியும்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ரொம்ப நல்ல அற்புதமா சொன்னீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த சிவஸ்ரீ அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னாங்க ஐயா, இப்போ அந்த கொரோனா வைரஸ் கூட வந்ததுலாங்க ஐயா, எவ்வளவு ஆமாங்க. பேர் உயிர் இழந்தாங்கல்ல. ம், ம், ம். அந்த ஒரு சின்ன வைரஸ் தானே உலக அளவுல போச்சு. இப்போ அந்த காலத்துல வந்து ஏதோ ஒரு நாட்டுல ஒரு நோய் வரும், அந்த மக்களை அது வந்து பாதிக்கும், அதோட அவங்களுக்கு ஒரு அப்படித்தானே இருந்துச்சுங்க ஐயா இதுக்கு முன்னாடி வரைக்குமே. இந்த மாதிரி உலக அளவுக்கு அது போகாது, அந்தந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப மனிதனோட தப்புகள் அதிகமாக ஆக இயற்கை வந்து பெரிய அளவுல எந்த இறைவன் வந்து எதுவுமே மனிதனை தண்டிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. செயல் விளைவு தத்துவம் தான், நாம செய்யறதுதான் நமக்கு விளைவா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த கொரோனா டைம்ல கூட அந்த வண்டி எல்லாம் யூஸ் பண்ணாம பஸ் எல்லாம் போகாம அந்த நேரத்துல அங்க இதுல ஓசோன்ல ஓட்டை விழுந்தது கூட கொஞ்சம் அதுல இதாச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல ஐயா. அந்த இயற்கை வந்து இந்த மனுஷனை எப்படி போடணும், அதாவது அப்ப பியூட்டி பார்லர் கிடையாது, உணவகம் கிடையாது, எல்லாம் எளிமை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துச்சுல. அப்பவும் எல்லாரும் வாழதானே செஞ்சாங்க, சமையல் பண்ணி வீட்டுல எளிமையா சாப்பிட்டு அடிப்படை மட்டும் கொடுத்தாங்க. டைமுக்கு கடை திறந்து டைமுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த டைம்ல எவ்வளோ நடக்கதான் செஞ்சாங்க. அந்த அறிவு கொடுத்துச்சு, அந்த இயற்கை இறைவன் ஒரு இதை கொடுத்தாரு. ஆனா அது முடிஞ்ச உடனே எல்லாருமே பழைய வாழ்க்கைக்கு அப்படியே மாறிட்டாங்க. அந்த அதாவது என்ன சொல்றது, தண்டனையை ஏத்துக்கிறதுல அதுல புரிதல் இல்லாம திருப்பியும் அந்த இதை பண்ணும்போது இன்னும் அடுத்து என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கறது நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது. எந்த டைம்ல எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு தான் நம்ம கொண்டு வரணும். அதுல எவ்வளவு உயிர் போச்சு உடற்பயிற்சி பண்ணாம, நுரையீரல் எவ்வளோ நடந்தது. பயிற்சியோட வேல்யூ இது எல்லாத்துக்குமே வேதாத்திரியமும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்ப நாங்களும் நிறைய இந்த சிந்தனை வரைகள் கேட்கும்போது இப்ப மேக்சிமம் இறை சாதனை மார்க்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே குளியல் பொடி, பல்பொடி, அப்புறம் இயற்கை உணவுகள், பழங்கள், சிறுதானியங்கள், காய்கறிகள், கீரைகள், அந்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே அந்த மாற்றம் வருது. இன்னமும் இந்த விழிப்புணர்வை நீங்க கொஞ்சம் தொடர்ந்து அடுத்த இதுல ஆழமா இந்த உரை கொடுத்தீங்க அப்படின்னா, எப்படி இப்ப எங்க எல்லாருக்கும் காலையில் நைட் நேரத்தோட தூங்குறது, காலையில எழும்புறது, உணவு எளிமையா சாப்பிடுறது, பொரித்தத்தை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஆழமா எல்லாருக்கும் அருமையத்திலையும் பதிந்த மாதிரி இனி ஒரு பொருள் பிளாஸ்டிக் கவர் யாரு வாங்கினா கூட இவங்க வாங்க மாட்டாங்க. அந்த லெவல்ல இவங்க போகும்போதே ஒரு பேப்பர் இதை கொண்டு போயோ அப்படி நான் சரியா இருக்கிறேன், கவர்மெண்ட்ல ஆர்டர் போடணும்னு அவசியம் கிடையாது, நான் சரியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு. ஏன்னா மனிதனா திருந்தாட்டா ஒன்றும் பண்ண முடியாது தானே இன்னமும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வருவாங்கங்கிறதுனால
நீங்க அடுத்த தடவை இன்னும் ஆழமான ஒரு இதிலேயே டீப்பா எப்படி எப்படி எந்தெந்த பொருட்கள் என்ன பண்ணலாம், எதெல்லாம் நம்மளால செய்யலாம் அப்படிங்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா வேல்யூவா இருக்குங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்த்துங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்த ம். ஜானகி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க. என்ன சொன்னீங்க ஐயா? இல்ல ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. கொரோனா உதாரணங்கள் இது எல்லாமே. கொரோனால வந்து அத்தனை மரணம் நிகழ்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி, பயம். அது ஒரு மிக முக்கியமான ரோல் வகிச்சது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ்னால வரக்கூடிய எல்லா நோய்களுமே நம்முடைய உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள், விஷத்தன்மை வாய்ந்த கழிவுகள் நம்மளுடைய உடம்புல இருந்தாதான் அந்த இடத்துல வந்து வைரஸ் வந்து உட்காந்து அது வளரும். இப்போ வந்து ஒரு டஸ்ட்பின்ல நீங்க வந்து பழத்தொல்லிகள், அழுகி போன பழங்கள், காய்கறி வேஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல கொசு, ஈ இதெல்லாம் வரத்தான் செய்யும். அது எதுவுமே இல்லாத சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கொசு, ஈலாம் வந்து உட்காராது இல்லையா? அதே மாதிரி நம்முடைய உடம்புல கழிவுகள் நம்ம நிறைய சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த கழிவுகள் தான் வைரஸ வந்து உள்ள ஈர்த்து, நமக்கு வந்து நோய வந்து உருவாக்குறது. அப்போ அ கழிவுகள் இல்லாத ஒரு சுத்தமான உடல நம்ம வந்து பராமரிக்கணும். அப்ப அதுக்கு வந்து எது உணவு, எது உணவு இல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து இது 3ம் இருக்கிறது தான் உணவு. இது 3ம் இல்லாதது உணவு இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டாக்டர் அருண் சர்மான்னு சொல்லி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் சொல்லும்போது, ஒரு மாடுக்கு தான் எத சாப்பிடணும், எத சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். தனக்கு எது உணவு, தனக்கு எது உணவு இல்லன்னு தெரியும். அதே மாரி ஒரு ஆடுக்கு ஆடு தோடான்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆடுக்கு எது சாப்பிடணும், எத தொடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆடுக்கு தெரியும். அததுக்கு ஸ்பெசிஃபிக்கான உணவு எது எது அப்படிங்கிறது அந்தந்த உயிரினங்களுக்கு தெரியும். அந்த மனிதனுக்கு மட்டும் தான் தனக்கு எது உணவு அப்படிங்கிறது தெரியறதில்ல. அவன் சாப்பிடுறது எல்லாமே வந்து ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு. அந்த ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ட அதுல பிரிசர்வேட்டிவ் இருக்கும். 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து இருக்கக்கூடிய அந்த உணவுகள் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுல ஒரு உயிர்த்தன்மை இருக்கும். அதுல நார் சத்து இருக்கும். இதுதான் நம்முடைய உணவு. அப்போ உணவு அல்லாத விஷயங்கள நம்ம உடம்புக்குள்ள போடும்போது, அந்த உடம்புனால வந்து அதை வெளியேத்த முடியறதில்ல. அதே சமயத்துல நம்ம அது ரொம்ப கருணையானது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை ரொம்ப கருணையானது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இவனுடைய டெய்லி ரொட்டீன்ஸ பாதிக்கக்கூடாது. அன்றாட வேலைகள பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த கழிவுகள எங்கெங்கேயோ தொந்தியில, அங்கங்க சதை, அங்கங்க கொண்டு போய் அது சேர்த்து வச்சு, நம்முடைய அன்றாட அ அந்த செயல்களை பாதிக்காத வண்ணம் அது கருணையோடு பாதுகாக்குது. பட் அதனாலயும் ஒரு ஸ்டேஜ்ல முடியாம போம்போது தான் அதுக்கு அதனால நீங்க 90% ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா, ஆ 90% மேல அடைப்பு போனதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் வந்து வரும். அதுவரைக்கும் இயற்கை வந்து அன்றாட அ செய்கைகளை பாதிக்காத அளவுக்கு தான் அது வந்து அது நடத்துது. அதனால சுத்தமா நம்முடைய உடம்ப வெளிய சுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. உள்ளுக்குள்ள வந்து சுத்தம் பண்ணணும். உள்ளுக்குள்ள எது உணவு, உணவு இல்லன்னு தெரிஞ்சு அந்த உணவுகள உள்ள போடணும். உடம்புக்குள்ள கழிவு இல்லாத மாரி பார்த்துக்கிட்டோம் அப்டின்னா, அந்த வைரஸ் உள்ள வந்து தங்கி வளராது. அங்க நோயினால பிரச்சனைகள் இருக்காதுங்கிற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மகரிஷி சொல்லக்கூடிய விஷயத்துல, எ நோய் வர காரணங்கள்ல இயற்கை காரணங்கள், செயற்கை காரணங்கள்னு 2 சொல்றாரு. இயற்கை காரணங்கள் வந்து அந்த கோள்களினுடைய சஞ்சாரம், கரு அமைப்பு, அ இயற்கை ச நிகழ்ச்சிகளின் சந்தர்ப்ப மோதல் அப்படின்னு 3 காரணங்கள் சொல்றாரு. செயற்கை காரணங்கள்ல உணவு, எண்ணம், செய்கைன்னு சொல்றாரு. அதுல உணவு வந்து முதல் பங்கு வகிக்குது. அந்த உணவ கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நோய் வர்றதுக்கான செயற்கை காரணத்தினால நோய் வர்றது தான் வந்து 99%. இயற்கை காரணத்தினால நோய் வர்றது வெறும் 1% தான். அது மேனேஜபிள். அதனால இதையும் நம்ம வந்து கொஞ்சம் பாகுபடுத்தி அறிய தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும் டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. உணவுன்னா, சும்மா உணவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எது உணவு, எது உணவு இல்ல. எதை நம்ம சாப்பிடலாம், எதை நம்ம சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிட்டா உணவு வந்து ஜீரணம் பண்ணிட்டு மீதிய வந்து வெளிய அனுப்பும். எதை சாப்பிட்டா உணவு வந்து வெளிய அனுப்ப முடியாம உள்ளேயே கழிவா தேக்கி வச்சுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆழமா அ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, இங்க அறியாமை தான்
எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால அறிவு வறுமை அப்படின்னு மகரிஷி அறியாமையை சொல்லுவார். அறிவு வறுமையை நம்ம வந்து போக்கிக்கணும். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா வாழ்க வளமுடன். அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல குடி போனப்போ வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அதில் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வீடு பக்கம் 10-15 வீடு இருக்கு அந்த லைனில், அந்த ஸ்ட்ரீட்டில். எல்லாரும் என்ன பண்ணோம், அப்போ டிச்செல்லாம் கட்டல. இப்போ வந்து எல்லாரும் என்ன வந்து இந்த வேஸ்டான தண்ணி, பாத்ரூம் தண்ணி எல்லாமே வந்து ஒரு சோக் பிட் மாதிரி போட்டு எல்லாருமே நிலத்துக்குள்ளே வந்து விட்டுட்டோம். ஒரு 4-5 மாசம் கழிச்சு திடீர்னு அதுல வந்து கிணத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து அது அந்த சோக் பிட்ல இருந்து அப்படியே நிலத்தடி நீரா மாறி அந்த கிணத்துக்கு போயிருக்குன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அது உண்மைங்களா ஐயா? என்னன்னு தெரியல. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அந்த சோக் பிட்ல என்ன மாதிரியான தண்ணி விட்டீங்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல வந்து பாத்திரம் கழுவுற தண்ணி, குளிக்கிற தண்ணி அந்த மாதிரி தான். இல்ல, அதான் அதுல வந்து கெமிக்கல்ஸ் கலப்படம் இல்லாம இருந்ததுன்னா இன்னும் அது நல்லா இருந்திருக்கும். அது எப்படி நினைச்சும் தெரியல. இப்ப பாத்திரம் கழுவுறதுலயே நம்ம வந்து நிறைய கெமிக்கல் டிடர்ஜென்ட் சோப்ஸ் அததான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அது இல்லாம நேச்சுரல் சோப்ஸ், நேச்சுரல் பவுடரு அதை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் அது மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கிணத்துல தண்ணி ஊறுறதுக்கும் அது நிலத்தடி நீர் ஊறுறதுக்கும் அது காரணமா இருக்கும். சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. அன்பர்கள் வேற யாரும் கேள்வி கேட்குன்னா ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க. நிறைவு செய்துக்கலாமா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், முயற்சிகள், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எரி சாதனை மார்க்கத்துல இப்போ அவங்க சொன்னாங்க, நிறைய இயற்கை சார்ந்து திரும்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இயற்கை உணவுகள், இயற்கையான பல்பொடி, இயற்கையான குளியல் பவுடர் இதெல்லாம் பயன்படுத்துறது சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த இறை சாதனை மார்க்கத்துக்கும் இந்த இடத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. இதுவரை அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் சிறப்பாகவும் பதிலளித்த ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உடல்நலம், நீலாய், நிறைய செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரி உலகநல வாழ்த்து பாடுறதுக்கு இப்ப மகதி வாழ்க வளமுடன்மா பாருங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு,